நண்பர்களே, நாம் தொடர்ந்து அரசியலை பேச வேண்டும், அரசியலை ஞாபகப்படுத்த வேண்டும், நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லைனா நம்ம ராக்கண்ணு முழிச்சு பகல் கண்ணு முழிச்சு பிள்ளைய காப்பாற்றி அதுக்கு சொட்டு மருந்து கொடுத்து ஊசி போட்டு எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஜஸ்ட்டு ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவங்க கேட்குற விஷயத்தை செய்ய முடியலன்னா டக்குன்னு நீ என்ன மயிரை பிடிக்கிட்ட எனக்கு அப்படின்னு கேட்டுருவாங்க. நான் கேட்டிருக்கேன், என் பொண்ணு என்ன கேட்கும். இது காலங்காலமாக வழி வழியாக வந்தாலும் கூட சில விஷயங்களை தொடர்ந்து ஞாபகப்படுத்திகிட்டே வரணும். நான் சொல்கிறது ஒரு வீட்டில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதுக்கே இந்த நிலைமை அப்படின்னும் போது அரசியலில் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே வரணும். ஏனென்றால் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். கோயிலுக்கு போக முடியாது, கோயில் தெருவழியாக நடக்க முடியாது, ஏன்னா துண்டை தோலில் போட முடியாது, ஏன்னா முளைவரி அதாவது மார்பகத்துக்கு வரி போட்டு வாங்கின கதைகள்லேருந்து ஏகப்பட்ட கதைகள் இருக்கின்றது. ஆனால் நம்ம இன்றைக்கி சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். நான் சொல்கிறது ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாகவே வச்சுக்காங்களேன். ஆனால் நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது நடந்த கதை ஒன்று இருக்குது. அவங்க போயஸ் கார்டன்லேருந்து எதுக்கு போகிறாங்க, ஏர்போர்ட்டு போனாலும் சரி, தலைமைச் செயலகத்துக்கு போனாலும் சரி, எல்லோரும் நடு ரோட்டில் நிற்கணும். அந்த கான்வாய் முதல்வருடைய கான்வாய் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே கலைஞ்சு போகணும். இதை விவேக ஒரு படத்தில் ஏதோ ஒரு படத்தில் மேலே ஃப்ளைட்டு போகும், இங்கே கீழே எல்லோரும் நிறுத்தி வச்சுப்பாங்க போலீஸ். அதனால் நக்கல் விட்ட கதைகள்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். யோசித்து பாருங்கள், ஒரு முதல்வர் அன்றாட பணிகளுக்காக போகும்போது கூட சொல்லணும்னா துயரங்களை சென்னை மக்கள் சந்தித்தாங்க. வேர்வை வழியெல்லாம் நின்றுருங்க, வேர்வை வழியில் நின்று தலையெழுத்தே நின்றுருங்க. இது மாதிரியான ஆட்சியாளர்களை நம்ம நிறையா பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் ஹெலிகாப்டரில் பறப்பாங்க, அவங்களுக்குன்னு தனி ஹெலிபேடு, ராஜ மரியாதை. ஆனால் கலைஞர் எளிமையாக ட்ரெயினில் போயிட்டுருப்பார். அவங்கள ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா 1 ரூபா சம்பாரித்து 2000 கோடி கிட்ட சொத்து சுருட்டி முதல் முறையாக, அதாவது 1 ரூபா சம்பளம் வாங்கி 2000 கோடிக்கு மேலே சொத்துக்களை சேகரித்து சொத்து சேர்த்து சொத்து வழக்கில் கைதாகி முதலமைச்சராக இருக்கும்போதே கைது செய்யப்பட்ட ஒரே தமிழக முதல்வர் ஜெயலலிதா தான், சொத்து குவிப்பு வழக்கின் முதல் குற்றவாளி. ஆனால் அவங்கள பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் கலைஞர் திருட்டுறையில்னு கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மைண்டில் அந்த நெரேட்டிவை செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம மைண்டில் ஊடுருவிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் ஏன் இந்த அரசியலை பேசிக்கொண்டே இருக்கிறோம்ன்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இப்போ பேச போகிறோம். இப்போ ஒன்றும் இது 2024, 2023, 2028, 2022 நடக்கலை. 2025 மார்ச் மாதம், இப்போ ஏப்ரல் நடக்குது. நண்பர்களே, நல்லா கேட்டுக்கங்க. மார்ச் 2ஆம் தேதி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்கிறார். மார்ச் பெருசு இல்லை, போன மாதம். ஓகே, இன்றைக்கு அதாவது இன்றைக்கி 9/4/2025 இல்லையா, நேற்று ஒரு விஷயம் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா தெலுங்கு தேசத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று மட்டும் ஜேஇஇ மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்காக போன 30 ஸ்டூடெண்ட் பவன் கல்யாணுடைய கான்வாய் போகிறதுனால இடர்பாடுகளால் ஏற்பட்ட டிராஃபிக் நெருக்கடியால் 30 மாணவர்கள் ஜேஇஇ மெயின் எக்ஸாம் எழுதாமல் தவித்து போயிருக்கிறார்கள், கதறி இருக்கிறார்கள். இது யாரால? ஒரு துணை முதல்வர் போன கான்வாயினால். அவருடைய பந்தாலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரைட்? ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் போன மாதம் மார்ச் 2ஆம் தேதி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். ஸோ கதைப்போமா நேயர்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். மோகனூரில் அகஸ்தியா பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒரு பெண்மணி ஒரு பதிவு எழுதியிருந்தாங்க. அதாவது மார்ச் 2, 2025 அன்று திமுகவுடைய நாகை மாவட்ட செயலாளர் கௌதமன் அவரோட மகனுக்கு திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதற்கு முதல்வர் ஸ்டாலின் வராங்கன்னதுமே முத நாள்லே நாகப்பட்டினமே பரபரப்பாயிடுது. மார்ச் 1லே அவர் வந்துடுறாரு. நாகப்பட்டினம் முத நாள் இரவே நாகப்பட்டினம் வந்துட்டார், பரபரப்பாயிடுது. ஏன்னா மார்ச் 2 கல்யாணம் எங்கே நாகப்பட்டினத்தில். தலைவர் இறங்கிட்டார். கல்யாணத்துக்கு மறுநாள் காலையில் கிளம்பி கல்யாணத்துக்கு போகணும். நல்லா கேட்டுக்கங்க, புத்தூரில் திருமணம் நடக்குது. நாகப்பட்டினம் புத்தூரில் திருமணம் நடக்குது. 12th பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு தான் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு முதல்வர் என்ன பண்ணுவார், எதை பற்றியும் கவலைப்படணும். ஏன்னா நம்மளாம் பார்த்துருக்கோம்ல, மேலே ஃப்ளைட்டு போய் என்ன கீழே மேலே ஃப்ளைட்டை போய் கும்பிட்டவங்களாம் இங்கே இருக்கிறான்.
அந்த காமெடி எடுத்த படங்கள்லாம் இருக்குது. ஒரு முதல்வர் வந்து ஏர்போர்ட்டு போனாலும் எங்கே தலைமை செயலகம் போனாலும் சென்னையில் இருக்கிற மக்கள்லாம் வந்து வெந்து தனியணும், வெந்து சாவணும், அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அதை வந்து ரொம்ப பெருமையாக வேறு பேசுவாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஓகேவா? ஸோ முதல்வர் என்ன சொல்கிறாரு, 12th எக்ஸாம் வந்து ஆரம்பிக்கிற நேரமாச்சு, ரொம்ப நெருக்கமாக இருக்குமே, பிள்ளைங்கள்லாம் போய் படிக்கணுமே, எப்படி போவாங்க? அந்த டைமில் கல்யாண வீட்டுக்கு போனால் எப்படியா இருந்தாலும் கான்வாய், முதல்வர் கான்வாயும் பின்னாடி இருக்கிற அமைச்சர்கள் அது இதுன்னு ஏகப்பட்ட ரஷ் ஆகுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சதுமே ஒன்று சொல்கிறாரு, பிள்ளைங்க 12th எக்ஸாம் எழுத போயிட்டாங்க, எல்லா ஸ்கூல்லையும் தகவல்கள் வந்த பிறகுதான் நான் அந்த இடத்தை விட்டு கிளம்புவேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு குப்பனையும் சுப்பனையும் கூட்டு நீ போய் பார்த்துட்டு வா தம்பி அப்படின்னு அனுப்பல. அவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை வந்து கூட்டு இந்த ஏரியாவில் சுத்துப்பட்டில் இருக்கிற ஸ்கூலில் எல்லா பசங்க வந்துட்டாங்கன்னான்னு கல்வி அமைச்சரான நீ எனக்கு தகவல் கொடுத்த பிறகு தான் நான் இங்கேருந்து கிளம்புன்றார். ஸோ அப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு முதல்வர் இப்படி ஒரு தகவலை வந்து சொல்கிறாரு அமைச்சர்கிட்ட. அமைச்சர் போய் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாரு. இது எல்லாமே லைவ்லேயும் போயிட்டுருக்கு ஆக்சுவலி. ஓகே, இதை யார் எழுதுகிறாங்கன்னா அகஸ்தியா பன்னீர்செல்வம்ன்ற ஒரு பெண்மணி அதை எழுதியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி நேரத்தில் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன பண்ணுறாரு, எல்லா பள்ளிகள், அதாவது சுற்றுப்பட்டில் இருக்கிற எல்லா மேல்நிலை பள்ளிகளையும் தொடர்பு கொண்டு எல்லாருமே வந்துட்டாங்களான்னு போய் செக் பண்ணுறார். செக் பண்ணும்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வரவில்லை. நண்பர்களை நல்லா கேளுங்க, ஒரே ஒரு பெண் மட்டும் வரவில்லை. ஒரே ஒரு பொம்பளை குழந்தை வரல. 12th எழுதணும், பப்ளிக் எக்ஸாம். முதல்வர் வந்திருக்காரு, கல்யாணத்துக்கு போன வெயிட் பண்ணுறாரு. அமைச்சர் சொல்கிறார், ஒரே ஒரு பொம்பளை குழந்தை என்ன வரல, அந்த பொம்பளை குழந்தை வரட்டும், அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்றார். இது எல்லாம் வந்து நடிப்புலாம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் தமிழில் தான் கையெழுத்து போடுகிறார்கள் அப்படின்லாம் சொல்லி என்ன சர்டிஃபிகேட்லாம் மறைச்சி வைக்கல. ராமர் பாலத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணலை. இது பாம்பன் பாலத்தை வந்து பச்சையாக வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிறவர் வந்து பாம்பன் பாலத்தை ஒரு குஜராத்தி கட்டான்னு சொல்ல முடியுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு அசிங்கம், எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளாம் இருக்கணும்னு. அப்போ முதல்வர் சொல்கிறாரு, ஒரு பொண்ணு வரல, அந்த பொண்ணு வந்ததுன்னு சொல்லு, கன்ஃபார்ம் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். ஸோ கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து வாசு தத்தா அப்படின்னு ஒரு பொண்ணு வரல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேரையே நான் குறிப்பிட்ட பாருங்க, வாசு தத்தான்றது அந்த பெண்ணோட பெயர். 18 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணுற ஒரு ப்ராசஸ் அந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு. எல்லாம் அந்த சுற்றுப்பட்டில் எல்லாம் அங்கே தான் வராங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த வாசு தத்தான்ற ஒரே ஒரு பொண்ணு தான் வந்து எக்ஸாம் வர்றதுக்கு வந்து லேட்டாச்சு, அந்த பொண்ணு வந்துடுச்சு அப்படின்னு தகவலை அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து கல்வி அமைச்சர் வந்து முதல்வர்கிட்ட சொல்கிறார். முதல்வருக்கு அதுக்கப்புறம் தான் முதல்வர் வந்து கல்யாணத்துக்கு கிளம்புறாரு. நல்லா கேட்டுக்காங்க, அவர் நினச்சா எப்போயே கிளம்பிருக்கலாம். இன்றைக்கி 30 இல்லை 40லேருந்து 70 பசங்க மேலே வந்து பாதிக்கப்பட்டு வெளியில் நின்றால் யார் பொறுப்பு? திராவிடம் என்ன சொல்லுது? படி படி படினுது. ஆனால் அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நரேட்டிவ் சொல் பண்ணுறது என்னென்னா, அப்பப்போ வந்து ஊடகங்கள் வந்து குடியை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்குறது. நீங்கள் நல்லா கேட்டுக்கினீங்கன்னா, குடியில் வந்து தத்தளிக்கக்கூடிய மாநிலங்கள், அதிக வருவாய் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், குஜராத், ஏகப்பட்ட விஷயம். குஜராத்தில் வந்து மதுவிலக்கு இருக்குது, ஆனால் அங்கே வந்து டெய்லி வந்து நிறைய சரக்கு பிடிபட்டு இருக்கு, அது வேறு விஷயம். ஸோ ஆனால் தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி நல்லது நடக்கும்போதெல்லாம் அந்த குடியை ஏன் முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னா அதற்கான விஷயம் இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேர்ந்துடக்கூடாது. அங்கொன்று இங்கொன்றுமா 4 பேர் கையிலேயே போட்டுக்கிட்டு மடிச்சு கட்டிட்டு ஆட்டான்னா பாரு குடியில் போயிடுச்சு. என்றைக்கே ஒரு 4 அரசாங்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பசங்க வந்து ஒரு பீர் அடிச்சுன்னா அதை ஒரு பெரிய நெரேட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறது, பாருங்கள் நடக்கிற விஷயத்தை அப்படின்ற மாதிரி. இந்த கவர்மெண்ட் ஒன்றுமே இல்லைன்றதை சொல்கிறதுக்கான நிறுவுதல்கள் தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நேற்று ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதுக்கு 30 பேர் வந்து தவித்து போன தெலுங்கு தேச மக்கள் வந்து கதறி இருக்காங்க. ஆனால் ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேர் கூட சொல்கிறாங்க, யார்? வாசு தத்தான்ற ஒரு பெண் குழந்தை பள்ளிக்கு வந்த பிறகு தான் நான் கிளம்புவோன்னு சொல்கிற முதல்வரை நம்ம கொண்டாடணும் இல்லையா? மாநில சுயாட்சிக்காக இன்றைக்கி வந்து கோர்ட்டில் போட்டு போலான்னு போட்டு உச்சநீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பை வாங்கி நம்மளுடைய அதிகாரங்களை, நமக்கான விஷயங்களை செய்திருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த பெருந்தன்மை தான். அதனால தான் படி பொம்பளை பிள்ளைங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், படிச்சிருங்க, இவ்வளோ ஸ்கூல் கட்டியிருக்கேன். நண்பர்களே, ஆட்சி பொறுப்பேற்று 32 கலைக்கல்லூரிகளை திறந்திருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 32 காலேஜ். இதுக்கப்புறமும் ஒவ்வொரு ஊர்லேயும், அதாவது சின்ன சின்ன இடங்களில் கூட வந்து மாவட்டங்களில் கூட வந்து காலேஜஸ் திறக்க போகிறாங்க. அப்படியான ஒரு விஷயத்தை ஆனால் செய்தி நிறுவனங்கள் இதை பெருசாக சொல்லாது. மறுநாள் நாகப்பட்டினத்தில் நடக்கிற நிகழ்ச்சியில் முதல்வர் முன்னிலையில் நடக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, அதில் வந்து கல்வி அமைச்சர் வந்து பேசுகிறார். நலத்திட்ட உதவிகள் வந்து 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வழங்குகிற நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சர் பேசுகிறார். நேற்று இப்படி வாசு தத்தான்னு ஒரு பொண்ணு வரல, அதுக்கே வந்து முதல்வர் நின்று அவங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம போகணும்னு சொல்கிற ஒரு முதல்வர் நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார்.
ஆல் ஆர் ரெக்கார்டட். இதை தான் அவங்க அந்த பெண்மணி, அதாவது அகத்தியா பன்னீர்செல்வம் அவங்க அதை தான் எழுதியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா 18 கிலோமீட்டர் தூரம் பஸ்ஸில் தான் போகணும் அந்த ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் நானும் தான் படித்தேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற ஒரு இடத்துல முதல்வர் வந்ததுக்கப்புறம் முதல்வர் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் ஒரு கான்வாய் ஏற்படுத்தின விஷயத்தில் 30 பசங்க வந்து வாழ்க்கையை எழுந்துட்டு நிற்கிறாங்க. எது நல்ல அரசு? ஆனால் நம்மளுக்கு ஒன்றுங்க பாடம் மயிர் எடுப்பானுங்க. நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் ஏதாவது பின்னோட்டங்கள் தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றிக்குரிய உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம்.